அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 6.24. ஒரு நேர்கோடு 1, 2, -3 என்ற புள்ளி வழியாக செல்கிறது மற்றும் 4i + 5j - 7k என்ற வெக்டருக்கு இணையாக உள்ளது எனில் அக்கூட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு, துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், 3 இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். துணை அலகு வெக்டர் சமன்பாடு, துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ என்ன செய்வோம், தேவையான எழுதுவோமா கோடு, தேவையான கோடு 1, 2, -3 என்ற புள்ளி வழியாக செல்கிறது என்ற புள்ளி வழியாக செல்கிறது அப்போ நிலை வெக்டார் என்னமா, அப்போ நிலை வெக்டார் a bar = I cap + 2j cap - 3k cap. ஓகே, தென் இணையாக உள்ளது. அப்போ b bar = 4i vector + 5j vector - k vector. துணை அலகு சமன்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், துணை அலகு வெக்டர் சமன்பாடு. துணை அலகு வெக்டர் சமன்பாடு r bar = a bar + t b bar. ஓகேவா? இந்த t 1, 2, 3 ரியல் நம்பராக கூட இருக்கலாம். ஸோ r bar = a bar எடுமா I vector + 2j vector - 3k vector, k cap இப்படி நான் சொல்லுவேன். ஸோ 4i cap + 5j cap - 7k cap. ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? துணை அலகு வெக்டர் சமன்பாடு. துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு எழுதுவோமா? துணை அல்லாத, செகண்ட் துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு. துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு என்னது? r bar - a bar cross b bar = 0. ஸோ r bar - a bar என்னதுமா? I vector + 2j vector - 3k vector. I vector + 2j vector - 3k vector cross b vector என்னதுமா? 4i vector + 5j vector - 7k vector = 0. r vector cap இது a வேல்யூ b வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவாம்மா? இதில் நீங்கள் துணை அலகு வெக்டர்னா r vector = a vector + t b vector. துணை அல்லாத வெக்டர்னா r vector - a vector cross b vector. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு, கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஃபார்முலா எழுதுமா? கார்ட்டீசியன் சமன்பாடுகள் என்னது? x - x1/b1, x - y1/b2, x - x1/b1, y - y1/b2 அப்படிதான் x. தென் நெக்ஸ்ட்டு z - z1/b3. நல்ல ஃபார்முலா பார்த்துக்கோங்க. x - x1/b1 = y - y1/b2 = z - z1/b3. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்? x1 y1 z1. அது என்னம்மா? 1, 2 - 3. தென் நெக்ஸ்ட்டு b1 b2 b3 நம்ம திசை விகிதங்கள்னு சொல்லுவோம். தேவையான கோட்டின் திசை
விகிதங்கள், தேவையான கோட்டின் திசை விகிதங்கள் வந்து B1 B2 B3. அதை வந்து என்ன சொல்லுவோம்? 4 5 -7. ஸோ தட் இஸ் அப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஸோ கார்ட்டீசியன் சமன்பாடுகள் x மைனஸ் x1 வந்து 1, b1 வந்து 4, y மைனஸ் 2, b2 வந்து 5, x y z minus z1 வந்து minus of minus plus 3 divided by minus 7. இதுதான் என்னது? கார்ட்டீசியன் சமன்பாடுகள். அம்மா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து நிலை வெக்டர் எடுக்கோம். நிலை வெக்டர் I1 2 -3, அது வந்து I வெக்டர் ப்ளஸ் 2 j வெக்டர் மைனஸ் 3 வெக்டர். b வெக்டர் வந்து 4 I வெக்டர் ப்ளஸ் 5 j வெக்டர் மைனஸ் k வெக்டர். துணை அளவு வெக்டர் சமன்பாடு r a வெக்டர் ப்ளஸ் t b வெக்டர் இருந்து நம்ம எழுதியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு துணை அல்லாத வெக்டர் சமன்பாடு r வெக்டர் மைனஸ் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர், அது அப்படி எழுது. கார்ட்டீசியன் சமன்பாடு x மைனஸ் x1 பை b1, y மைனஸ் y1 பை b2, z மைனஸ் z1 பை b3, x1 y1 z1 1 2 மைனஸ் 3, b1 b2 3 4 5 மைனஸ் 7. இதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இது நம்ம இந்த ப்ராப்ளம், இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் கிட்டத்தட்ட எல்லா சம்ஸையும் நான் நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்த்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.